ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டான சிம்பிளான சிக்கன் வறுவல் தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் இங்கே 1 கிலோ சிக்கனை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. இப்போ நம்ம இதுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாங்க. நான் இங்கே கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு 3-4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனிஸ் சேர்த்துட்டு இதில் ஒரு 4 சிகப்பு மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. இது காஷ்மீரி மிளகாய் நான் சேர்த்துருக்கேங்க கலருக்காக. சேர்த்துட்டு நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் மாதிரி வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நீங்கள் நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கட் பண்ணி வச்சுக்கிற 2 பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம மசாலா சேர்த்து வச்சுருக்கிற சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறிச்சின்னா தான் சிக்கனுக்கு நல்லா மசாலா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் விட்டு மூடி விட்டுருங்க. அப்பப்போ இதை நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. 15 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து நமக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இதில் சுத்தமாக தண்ணி சேர்க்கலைங்க, இது ட்ரை ரோஸ்ட்ன்றதுக்காக. சிக்கனில் இருக்கிற தண்ணியே நமக்கு இதுக்கு சரியாக போயிடுங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுட்டு நீங்கள் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுங்க. நீங்கள் இதை சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக சிக்கன் வெந்து வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.